வணக்கம் மெட்டா மங்கீஸ். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டா வீடியோ. இதில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருக்கீங்க, நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன். எல்லாருமே இதில் பாதிப்பாக இருக்கோம். ஆனால் வெளியே அதை பற்றி காட்டிக்க மாட்டோம். வீட்லேயும் நம்மளை பயங்கரமாக திட்டுவாங்க. ஏன் இப்படி பண்ணுறம்பாங்க. நமக்கும் இந்த கில்ட் ஆகும். ஐயோ இந்த பேட் ஹேபிட்டை விட முடியலையே மனசெல்லாம் நம்மளை தூங்க விடாமல் பண்ணோம். ஸோ ஆல்கஹால், ட்ரிங்க்ஸ், ஸ்மோக், ட்ரக்ஸ் இதெல்லாம் தாண்டி மிக மோசமான ஒரு அடிக்ஷன் மொபைல் அடிக்ஷன். ஃபோன் அடிக்ஷன், டூம் ஸ்க்ரோலிங், பிரெயின் ராட்டுங்கிறது போன வருஷம் அதிகமாக யூஸ் பண்ண வார்த்தைகள். ஸோ அவர் கணக்கில் ஷார்ட்ஸ் பார்க்குறது, ரீல்ஸ் பார்க்குறது, எப்போ ஃபோனை கையில் எடுத்து எப்போ வெளியே வரோங்கிறது தெரியாமல் அந்த வார்மக்குள்ளே அது மாட்டிக்கிட்டு இருக்கிறது, நைட்டு தூக்கம் வராமல் 2 மணிக்கு 3 மணிக்கு வீடியோஸ் பார்க்குறது, டாக்குமெண்ட்ரி பார்க்குறது, ஓடிடியில் 10 ஆப் வச்சுருக்கிறது, எல்லாமே அடிக்ஷனில் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்ததுனால அதை விட்டு கையை எடுக்காமல் நம்ம அதில் மூழ்கி போயிட்டோம். இதை வச்சு தான் மெட்டாவோ கூகுளோ எல்லாருமே மில்லியன்ஸை சம்பாதிக்கிற காரணம் அதுதான். தே நோ வி ஆர் அடிக்டட் டு இட். நம்ம க்ளூ ஆகிட்டோன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த அல்காரிதம், மாஸ் மார்க்கெட்டு, டெக்னோ சர்வைலிசம், எலான் மஸ்க், ஐஸ், டாஜ்னு எல்லாமே இது நம்பி தான் இருக்குது. இப்போ ஏஐயும் இதிலிருந்து வந்த ஒரு வேர்ல்டு தான். ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது, டூம் ஸ்க்ரோலிங் எப்படி நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ணுறது, நம்ம நிறைய யோசிச்சிருப்போம். நார்மலாக மனசளவில் அதை ஸ்டாப் பண்ணலான்னு யோசிக்கலாம். எப்பா நீங்கள் நான் ஃபோனே நான் இது தொட மாட்டேன்ப்பா, நீங்கள் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு 2026 சொல்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபோன் இல்லாமல் வேலை நடக்காது. நம்மளோட சர்வேபிள், நம்ம ஒர்க்கு, நம்ம சேலரிடு ஜாபாக இருந்தாலும், நீங்கள் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்களோ இல்லை எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா நீங்கள் அப்பாட்டக்கராக இருந்தாலுமே மொபைல் எல்லாம் வேலை செய்யாது. முக்கியமாக வாட்ஸ்அப் இல்லாமல் உங்களால் ஒரு நாள் இருந்துட முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். ஆரம்ப டைமில் ஃபோன் வருது முதல்ல இன்கமிங் கால், அவுட்கோயிங் கால் மட்டுமே போகும்னு இருக்கும்பொழுது நான் வாட்ஸ்அப் இல்லாமல் ஒரு இமேஜஸோ, டாக்ஸோ, ஒரு மீமோ இல்லை ஒரு பிடிஎஃபோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப், ஆஃபீஸ் குரூப்லேயோ நீங்கள் இல்லைனா கூட உங்கள் வேலையே மறுநாள் இது போயிருங்கிற அளவுக்கு உலகம் மாறி இருக்கிறதுனால இந்த முக்கியமான ஆப்ஸ் எல்லாமே நம்மளால் இருக்க முடியாது. ஃபோன் ஆப்ரேட் பண்ணாமல் இருக்க முடியாது. ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் ஃபோனும் ஆப்ரேட் பண்ணணும், அதை கம்மியாக யூஸ் பண்ணணும். அந்த உலகமே ஒரு அடிக்டிவ் வேர்ல்டாக இருக்கணும். அதை விட்டு எப்படி வெளியே வர்றதுக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் டெக் வேர்ல்டில் இருக்குது, அதில் எது எனக்கு வேலை பார்த்துச்சு, வேலை பார்க்கல, உங்களுக்கு இது வேலை பார்த்துச்சு, என்ன செய்யலாம் அப்படிங்கிற இந்த வீடியோவில் பேசலாம். இப்போது முதல்ல பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு வர்றது டு ஸ்டாப் டூம் ஸ்க்ரோலிங் மினிமல் லான்ச்சர்ஸ். இது என்ன சொல்கிறேன்னா, நீ ஃபோனே உனக்கு நான் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டா நீ என்ன பண்ணுவேன்? நீ ஃபோனை ஓப்பன் பண்ணாலே ஆப்பே இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும், நான் உனக்கு பண்ணித்தரேன்னு இப்போ லான்ச்சஸ்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்ப டைமில் என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்னா கிரே ஸ்கேலில் வச்சுருப்பான் ஃபோனே. ஏன்னா அந்த ஆப், அந்த லோகோஸ்லாம் அவங்க சூஸ் பண்ணுற கலர்ஸ்லாம் பல கோடி ரூபா வியாபாரம் பண்ணி பிளான் பண்ண கலருங்க. நீங்கள் கலர் இல்லாமல் இது கிரே ஸ்கேல் வைங்கண்ணே, உங்களுக்கு நைட்டு ஃபோன் ஒன்றவே தோணாது அப்படிம்பாங்க. இது சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மிட் நைட் மோடு, ஸ்லீப்பிங் மோடு, இந்த பெட் டைம் மோடெலாம் ஃபோனில் இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டார்க் தீம் வந்துடும், பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஃபுல்லாக மாறிடும்னு சொல்லிட்டுன்னு நம்ம கண்ணுக்கு ஆர்வமாக இருக்காது. அதில் ஒரு நெகட்டிவ் என்ன ஆச்சுன்னா, வாட்ஸ்அப் மெசேஜ் பார்க்கும்போது நம்ம சீனில் பார்த்துட்டோமா இல்லையாங்கிறத காட்டாது, ஏன்னா எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். இந்த மினிமல் லான்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பேசிக்காக ஹோம் ஸ்க்ரீனில் முக்கியமான ஆப் மட்டும் தான் நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் லோகோ வச்சா கை போக தோணும்னு நீங்கள் டெக்ஸ்ட்டாக மட்டும் வச்சுக்கலாம். அழகாக இருக்கும். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் டெக்ஸ்ட்டு மட்டும் காட்டும். மீதி உங்களுக்கு என்ன ஆப் வேணுமோ அதை மட்டும் வச்சுக்கலாம். ஒரு 4 மட்டும் தான் அலோடு கொடுக்குறான். ஹோம் ஸ்க்ரீனில் 4 மட்டும் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது அடிக்டிவான ஆப்போ அதை நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. அதை வைக்கக்கூடாது. ரொம்ப பேசிக்காக இதை நான் யூஸ் பண்ணி ஆகணுங்க இருக்கிற ஆப்பை மட்டும் நீங்கள் மேலே வச்சுக்கலாம். அதை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்பு போகணும்னா ரொம்ப கஷ்டமாக வச்சுருப்பானுங்க ஆப்ஷன்லாம். ரைட்டு திரும்பி லெஃப்ட் திரும்பி ஸ்க்ரோல் பண்ணி என்னென்னு. ஆனால் மனசு எந்த அளவுக்கு சைக்கோனா அதையுமே நம்ம வேகமாக பண்ணுறதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மினிமல் லான்ச்சர் கொஞ்சம் எனக்கு வேலை பார்த்துச்சுன்னு சொல்லலாம். ஆனால் கூகுள் ஆண்ட்ராய்ட் ப்ளே ஸ்டோரில் மினிமல் லான்ச்சர்னு ஒருத்தன் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ்லாம் கேட்குறான். இந்த ஆப்ஷன் தான் மொத்தமே இருக்குது. நீங்கள் எஃப்ட்ராய்ட் போனீங்கன்னா, மெட்டா ஃபேன்ஸ்லாம் சொல்கிறேன், எஃப்ட்ராய்டில் ஏகப்பட்ட அந்த மினிமல் லான்ச்சர் இருக்குது. இவங்க 1000 கணக்கில் கேட்குற ப்ளே ஸ்டோரில் கேட்குற ஆப்பெல்லாம் அங்கே ஃப்ரீயாக கோடர்ஸே கொடுத்துறாங்க. அதை செஞ்சு அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். நிறைய இருக்குது. முதல் 2 நாளைக்கு உங்களுக்கு கை ஆட்டோமேட்டிக்காக ஃபோனை திறந்தா இந்த வாட்ஸ்அப்புக்கு போகும், ஃபோனை திறந்தா இன்ஸ்டாக்கு போகும், விரல் பழகி இருக்கும். ஃபஸ்ட்டு கடுப்பாக இருக்கும். ஆனால் ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா இந்த ஆப்பெல்லாம் இல்லாமல் நீ ஒரு நாள் வாழலாண்டா அப்படின்னு உங்கள் மனசு இந்த மினிமல் லான்ச்சர் கொண்டு வரும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஜாலியான ஒரு மேட்ரு ஒன்று பார்த்தேன். ஃபாரஸ்ட்னு ஒரு கேம் ஒன்று இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டிங்கன்னா, அந்த ஆப்பை நீங்கள் திறந்துட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு சின்ன விதையிலேருந்து ஆரம்பித்து மரமாக வளரும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபோனை தொடாமல் இருக்கீங்களோ அவ்வளோ அழகான மரமாக வளரும். அதுக்கு டைம் இருக்கும். இந்த மரம் வளர்றதுக்கு 1/2 hour தேவை அப்படின்னா 1/2 hour நீங்கள் ஃபோனை தொடவே கூடாது. முக்கியமான எசென்ஷியல் கால் அட்டன் நீங்கள் தவிர விட்டுட்டிங்கன்னா 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா மரம் வளர்ந்து நிற்கும். அது உங்களோட கார்டனோட கலெக்ஷனில் வச்சுக்கலாம். 1/2 hourக்குள்ளே உங்கள் சபதத்தை மீறி நீங்கள் ஃபோனை நோண்டிட்டிங்கன்னா அந்த ட்ரீ கருகி போயிடும். உங்கள் கார்டனில் ரொம்ப கருப்பாக அசிங்கமாக நிற்கும். அழகான ஃபாரஸ்ட்டாக நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் அது வரணும்னா ஃபோனை கம்மியாக யூஸ் பண்ணணும். இதை விளாண்டேன், ஒரு 2-3 நாள் விளாண்டேன். ஆனால் 3rd day எப்படி சீட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். ஒரு மாதிரி 2-3 முறை கெஞ்சலாம். இது மாதிரி நான் ஒரு முறை முக்கியமாக போய்க்கிறேன், வேலை இருக்குது ப்ளீஸ், மரமே வளர்ந்துருன்னு சொல்லி நீங்கள் ஏமாற்ற ஆரம்பிக்கலாம்.
ஆனால் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சின்ன பாப்பாக்கெலாம் நீங்கள் ஃபோனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, என் பாப்பாக்கெலாம் இதை நான் கேம் மாதிரி கொடுத்தேன். அப்படியே வச்சுட்டு தமிழே மரம் வளருமான்னு சொன்னால் கொஞ்சம் வேலை பார்த்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 4th டே வந்து இது ரோப்ளாக்ஸோட போயிடுச்சு. ஹேபிட் ட்ராக்கர்னு ஒன்று இருக்குது, அது நம்ம ப்ரொடக்டிவில் பார்க்கலாம். ஹேபிட் ட்ராக்கர்னால் புது ஹேபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணுறோமா, அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோமான்னு காட்டுறது. நான் ஒரு ஃபோனில் வச்சுருக்கேன். டெய்லி நைட் ஆனால் இன்றைக்கி சாப்பிட்டியா, தண்ணி குடிச்சியா, இது எக்ஸசைஸ் பண்ணியா, மெடிடேஷன் பண்ணியா, இது புக்கு பிடிச்சுன்னு கேட்கணும். நான் எஸ்ஆர் நோ மட்டும் தான் நான் கொடுக்கணும். இந்த செட்டிங்ஸை நானே ஃபஸ்ட் எடுத்து உள்ளே வச்சிடணும். அப்புறம் கடைசி இந்த மாத கடைசியில் பார்க்கும்போது எந்தெந்த ஹேபிட்லாம் நான் பண்ணிட்டேன், அதெல்லாம் விட்டேங்கிறத காட்டும். அதில் ஹேபிட்டிக்கான ஒரு ஆப் இருக்குது, கேமிஃபை ஒரு ஹேபிட்ஸ்னு. என்ன பண்ணோம்னா உங்கள் ஹேபிட்ஸ்லாம் கேம் மாதிரி மாற்றி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு இந்த காயின்ஸும் அந்த ஷேப்பை நீங்கள் மாற்றிக்கலாம், உங்களோட டிஜிட்டல் அவதாரை மாற்றிக்கலாம், அதுக்கு இந்த பவர்ஸ்லாம் கொடுக்கலாம். இது ஓரளவுக்கு டூம் ஸ்க்ரோலிங் வந்து ஸ்டாப் பண்ணுறதுன்னாங்க. எனக்கு இது சுத்தமாக வேலை செய்யலை. ஆனால் பயங்கர ஃபேமஸ்ஸு. உங்களுக்கு இது வேலை செய்யுதான்னு பார்த்து சொல்லுங்கள். அடுத்து, சரிடா நீங்கள் பேச்சை கேட்க மாட்டீங்கடா, உங்களுக்கு இது வேணும் ஆனால் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆப்பை வந்து லாக் பண்ணுற ஆப்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. அது ரொம்ப முக்கியமாக ரீகெயின் அப்படிங்கிற ஆப் ஒன்று நல்லா போயிட்டுருக்கு. என்ன பண்ணுன்னா ஒரு நாளைக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு 1/4 மணி நேரம் தான் பார்க்க முடியும். அதுக்கு மேலே ஸ்டாப்பு. ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்பு 1/2 hour தான். நீயே ஒரு லாக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கிடையாது. எக்ஸாம் மோட்லாம் இருக்கும். அது போயிட்டு அது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஆப்பில் எந்த ஆப்புமே திறக்காது. கால் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபோனே வேலை செய்யாத மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒன்று இருக்குது. இந்த ரீகெயின் யாருன்னு பார்த்தா இந்த வேரிஸ்மேட்ரின்னு ஒரு ஆப் ஒன்று வந்துச்சுல, அந்த கிரியேட்டர் தான் இந்த ஆப்பை பார்த்துக்கிறாராம். டெக்மீட்டில் எனக்கு விஷயம் தெரிய வந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எஃப்ட்ராய்டில் 2-3 ஆப்லாம் இருந்துச்சு. என்ன பண்ணேன்னா ரீல்ஸை மட்டும் இது ஸ்டாப் பண்ணும், ஷார்ட்ஸ் மட்டும் வேலை செய்யாது. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டோம்னா ஒரு 2 ரீல் வேணால் பார்த்துக்கலாம். இந்த மாதிரிலாம் ஆப் இருந்துச்சு. இது நல்லாவே எனக்கு இது வேலை பார்த்துச்சு. ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரங்கிறது 1/2 hour நீங்கள் ரீல்ஸ் நான் எவ்வளோ பார்க்கணும் நம்பரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஆப் இன்ஸ்டால் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ அடுத்து என்ன வருதுன்னா இந்த டெய்லி மைக்ரோ லேர்னிங்கிற மேட்ரு கொண்டு வராங்க. அதாவது ஸ்டாப் யுவர் டூம் ஸ்க்ரோலிங், லேர்ன் அதுக்கு பதிலாக அப்படின்றான். அதாவது நீங்கள் ஸ்க்ரோல் வேஸ்ட்டாக அந்த ரீல்ஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாமே அப்படின்றான். அது எப்படின்னா எல்லாமே ஸ்னிப்பட்டோ சம்மரியோ டெய்லி ஒரு நாலேஜ் ஒன்று நீங்கள் அது கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் விக்கிபீடியான்னு இருக்குது. ஆனால் உங்களுக்கு சொன்னால் புரியாது. இது மாதிரி சொன்னால் தான் புரியும். நிபிள்னு ஒருத்தர் இருக்கான். இந்த ஆப்பில் நீங்கள் இன்ஸ்டாகிராம் போகும்போது பார்க்கலாம். அப்புறம் இந்த புக் ஸ்னாப்னு ஒருத்தர் இருக்கான். ஒரு புக்கை 5 நிமிஷத்துக்குள்ளே சின்னதாக நீங்கள் இது படிச்சிக்கலாம். அது ஒரு ஸ்னிப்பட் மாதிரி. அப்புறம் டீப் ஸ்டாஷ், கின்னு, KINNU, கின்னு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இதில் என்ன பிரச்சனைனா எல்லாம் மேம்போக்கா அப்படியே இந்த நுனிப்புள் மேல் இருந்தாங்க. ஓகே இதெல்லாம் இருக்குப்பா பார்த்துக்குப்பான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இது ஒன்றும் பெருசாக நாலேஜ் கேதரிங் மாதிரி தெரில. நீங்கள் ஒரு டீப்பான ஒரு புக்கு படிக்கிறதோ ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறதோ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு 50 ரீல்ஸ் பார்த்தோட நீங்கள் நிறைய இந்த மேட்டரை கற்றுக்கலாம். இது ஒன்று இருக்குது. நம்ம ரீல்ஸை நம்ம தப்புன்னு சொல்கிறோம். ரீல்ஸை நீங்கள் ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு ஒரு ரீலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 50 ரீல் ஒரு 2-3 வாரத்தில் அந்த விஷயம் உங்களுக்கு ஃபுல்லாக பிரெயினில் வீடியோ வழியாக கூட நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அது தனியாக ஒரு வீடியோ பேசலாம். கிட்ஸுங்க வீடியோ வழியாக ரீல்ஸ் வழியாக இனிமேல் புக்கு வந்து அவங்களுக்கு இல்லைன்னு ஆகிட்டாலும் ரீல்ஸ் வழியாக இது வழியாக எப்படி வந்து அவங்க நாலேஜ் வந்து கேதர் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் வந்துக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து நீங்கள் பேனிக்காக தேவையில்லை பேரண்ட்ஸுகளே அப்படின்னு நம்ம பேசலாம். இந்த யூடியூபு எசென்ஷியல் ஆகிடுச்சு. அது நம்ம வீட்டு டிவி மாதிரி ஆகிடுச்சு. சிஸ்டம் போனால் முதல்ல யூடியூப் போடாமல் இருக்க மாட்டோம். நானும் இருக்கல, நீங்களும் இருக்கீங்க. எனக்கு ஆடு பார்க்க பயங்கர கடுப்பு. நான் வந்து இது ப்ரீமியம் ஆப்ஷன் போட்டுவிட்டேன். ஆனால் யூடியூப்பில் அவன் என்ன பண்ணுறான், ஆரம்ப டைம்லலாம் எங்கள் டைமில் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டனில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் மட்டும் தான் காட்டும். அப்போ இப்போ என்ன ஆகுதுன்னா அவன் வந்து கண்ட ரேண்டமான வீடியோஸ்லாம் நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணனால தான் யூடியூப் பயங்கரமாக வளர்ந்துன்னு கண்டுபிடிச்சி யூடியூப்பை ஃபுல்லாக மாற்றி ஒன்றில் ஆக்கிட்டான். ஷார்ட்ஸ் கொண்டு வந்து மொத்தமாக அழிச்சிட்டான். ஸோ நான் வந்து மேக்கில் ஃப்ரீ டியூப்னு ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன பண்ணுன்னா யூடியூபோட ஏபிஐ வந்து ஆல்டர் பண்ணி ஷார்ட்ஸை ஃபுல்லாக காலி பண்ணிடும். வீடியோ மட்டும்தான் காட்டும். எது சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதை மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கலாம். ஹோம் பட்டனில் அது ஒன்று தான் இருக்கும். வேறு கண்ட வீடியோஸும் காட்டாது. இந்த மாதிரி இந்த ஆல்டர்டு இது பண்ணி தான் பார்க்கணுமாங்கிறதா இருந்தால், ஏன்னா யூடியூப் வந்து அவ்வளோ டெம்ப்டேட்டிங்காக இருக்கும். நீங்கள் வேறு ஏதோ ஒன்று பார்க்க போவீங்க. ஆனால் தயவுசெய்து யோசிச்சு பாருங்கள், 5வது நிமிஷம் வேறு ஒரு வேர்ல்டில் போய் விழுந்துருவீங்க. அது பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூடியூபோட பேக்கெண்ட் நிறைய வெர்ஷன்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. எப்ராய்டில் நிறைய இருக்கும், ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். ப்ளே ஸ்டோர் முடிச்சு அலோவ் பண்ண மாட்டாங்க கூகுள்னால. ஸோ அதெல்லாம் இருக்கும். அது வந்து இப்போது புதுசாக வந்துட்டு இருக்குது. வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் யூடியூப் பை த கோடர்ஸ். த கிரேட் ஆர்எஸ்எஸ்னால் ஆர்எஸ்எஸ் ஃபீடு. அது வந்து கண்ட வெப்சைட் போக விடாமல் நமக்கு மனசுக்கு பிடிச்ச வெப்சைட்டை அந்த ஃபீட் ரீடரில் போட்டு உள்ளே இம்போர்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லி அதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். உங்களுக்கு அந்த விஷயத்தை கற்றுக்கலாம். நான் மெட்டாமங்கிலாம் ஃபீட் ரீடர் மட்டும் தான் படிப்பேன். ஃபீடர்னு ஒன்று வச்சுருக்கேன், ஃபீட்லின்னு வச்சுருக்கேன், இனோ ரீடர்னு ஒன்று வச்சுருக்கேன், ஃபாலோன்னு ஒன்று வச்சுருக்கேன். இதில் அப்புறம் ப்ளூமா ரீடர்னு வச்சுருக்கேன். 10 கிட்ட வச்சுருக்கேன். இதெல்லாம் படிக்கும்பொழுது தான் கொஞ்சம் நெட்டு வந்து ரொம்ப டிவியேட் ஆகாமல் பண்ணலாமா இருக்கலாம். ஸோ ஆர்எஸ்எஸ் ஃபீடு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் மட்டும் போதுங்கிறவங்க அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். கொஞ்சம் டிவியேஷன் நம்ம இது தவிர்க்கலாம். ஃபோனுக்கு ஆல்டர்னேட்டிவாக நான் ஒன்று சின்னதாக கொடுத்தா நீ ஃபோன் நோண்டாமல் இருப்பியா அப்படிங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா மினி இபுக் ரீடர் வந்திருக்கு. கிண்டில் இவ்வளோ பெருசு கையில் தூக்கிட்டு போனோம். இது குட்டி இபுக் ரீடர். ஃபோனுக்கு பின்னாடி நீங்கள் ஒட்டிக்கலாம். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு ஓடும். ஃபோன் மாதிரியே இருக்கும், ஃபோன் ஒன்ற மாதிரியே இருக்கும். வெறும் இந்த புக்கு மட்டும் படிச்சிக்கலாம். ரொம்ப சின்ன அளவில் தான் இருக்குது. எக்ஸ்டனிக்
எக்ஸ்ட்ரா இங்க் அப்படின்னு ஒரு சைனீஸ் கம்பெனி போல் அவன் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிட்டான். நீங்கள் அமேசானில் டாப் சர்வஸில் 11th பிளேஸ் நான் பார்த்தேன். ரொம்ப குட்டியான இபுக் ரீடர். அதுக்கு தான் நார்மல் புக்கு ஒன்று வாங்கி கையில் வச்சுக்கிட்டு போகலாமே அப்படின்னா அதுக்கு பதில் எல்லாருக்கும். ஸோ இவ்வளோ வந்திருக்கு. என்னன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் டூம் ஸ்க்ரோலிங்னு போட்டு சர்ச் பண்ணுங்களேன், அவ்வளோ ஆப் அதுக்குன்னே இருக்கும். அதே நம்ம டூம் ஸ்க்ரோல் தான் பண்ணலாம். ஆனால் அவ்வளோ ஆப் உள்ளே இருக்குது. கண்டுபிடிக்கிறதும் இவங்க தான், அந்த அடிக்ஷன் போய் ஸ்டாப் பண்ணுறதுன்னு அதையும் ஒரு வியாபாரம் ஆக்குறது இவங்க தான். ஷார்ட் சீரிஸ் பார்க்கும்போது டோபமைன் ஹிட் வந்து ரொம்ப டக்குன்னு மூளைக்கு வந்து அடிக்ஷனாக இருக்குங்கிறதையும் நியூரோ சயின்ஸ்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பார்த்த ஷார்ட்ஸே அகைன் பார்ப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் இங்கே ஆரம்பிக்கும், இங்கே பெரிய ஹிட் அடிக்கும், திருப்பி டிப்பாகும் நமக்கு தெரியுங்களா. பிரெயின் வந்து இட்ஸ் கிரேவ் ஃபார் டோபமைன் மேங். அது ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இது வேலையை செய்யுது, நல்லாவும் இருக்குது. அதனால இப்போ வர சினிமாக்கள்லேருந்து சீரிஸ் எல்லாமே வேகமாக போகிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது. மக்களோட பிரெயின் ஸ்ட்ரக்சரே மாறுதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப நார்மலான மேட்டராக இருக்கும். ஆனால் அல்காரித்தம் வந்து பாலிடிக்ஸே டிஃபைன் பண்ணுது, நம்ம கவர்மெண்ட்டை டிசைட் பண்ணுது, நம்மளோட வாழ்க்கை முறையை ஒரு அதாவது இன்டர்நெட் கம்பெனிஸை நாளைக்கு வேர்ல்டே ரூல் பண்ண போகிற அளவுக்கு வரும்பொழுது நம்ம இதை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று இது கம்மியாக யூஸ் பண்ணுறது நமக்கு நல்லது. டூம் ஸ்க்ரோலிங் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப்னு ஆயிடுச்சு. அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஓரளவுக்கு சரி, ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ நேரம் தாங்க நான் டூம் ஸ்க்ரோல் பண்ணுவேனாவது உங்களால் சொல்ல முடியும்னா இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ட்ரை பண்ணுறேன், ஓரளவுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னாலையும் ஓரளவுக்கு தான் முடியுது. நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் நான் எப்படி வெற்றி பெற்றேங்கன்னு வீடியோ போடலாம். ஸோ இதான் மெட்டாமிக்கி. நான் விஜயராஜ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மெம்பர் ஆகுங்க.